2.5 மணி நேரம் சினிமா ஓடுது. அதை மாதிரி நினச்சிக்கிட்டார் இந்த விவசாயத்தை. இது ஒரு அறிக்கை எப்படி அறிக்கை கொடுத்தார் என்று எங்களுக்கே தெரியவில்லை. அவர் சொன்னதும் இவர் செய்ததும் வேறு வித்தியாசமாக இருக்கின்றது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை and ஸ்ரீபெரும்புதூர். தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூட்டுறவு சங்கத்தில் உள்ள நகைக்கடன், கால்நடை கடன், பயிர்க்கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று, அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தார் தேர்தல் சமயத்தில். அந்த வாக்குறுதி பிரகாரம் போல அறிக்கை வெளியில் வந்திருக்கின்றது, கூட்டுறவு கடன் தள்ளுபடி என்று. ஆனால் கூட்டுறவு கொண்டில் அவர் சொன்னதும் இவர் செய்ததும் வேறு வித்தியாசமாக இருக்கின்றது. இதில் என்ன நடந்திருக்கின்றால், கூட்டுறவு சங்கத்தில் 50,000 வரை சிறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி என்றார். ஆனால் அந்த 50,000த்திலும் தள்ளுபடி இல்லை. ஒரு சில பேருக்கு தள்ளுபடி, மற்றவர்கள் அப்படியே பெண்டிங்கில் வச்சுட்டாங்க. பெரிய விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி என்றால், ஆனால் 50% தள்ளுபடி செய்யாமல் வெறும் 5,000 மட்டும் தள்ளுபடி பண்ணியிருக்கார். இது ஒரு அறிக்கை எப்படி அறிக்கை கொடுத்தார் என்று எங்களுக்கே தெரியவில்லை. IAS அதிகாரிகள் கொடுத்த அறிக்கையை அப்படியே வாசித்து விட்டார் இவர். அவ்வளோதான். இவர் சினிமா 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் சினிமா ஓடுது, அதை மாதிரி நினச்சிக்கிட்டார் இந்த விவசாயத்தை. அதனால் இவர் முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை என்றால் மீண்டும் பல்வேறு போராட்டங்கள் தலைமைச் செயலகம் முன் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த உரம் விலை கடுமையாக ஏற்றிவிட்டது. அதாவது 1,350 ரூபாய் இருந்த ஒரு மூடை இன்று 2,000 ரூபாய் வரைக்கும் விற்கப்படுகின்றது. ஆனால் இந்த நடப்பு நிதியாண்டில் விவசாயிகள் உரம் வாங்க வேண்டுமென்றால் பொருளாதார நிலைமையில் மோசமடைந்திருக்கின்றார்கள். அதேபோல் 2 ஆண்டுகளாக இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் பயிர் காப்பீடு என்பது சரியான முறையில் கிடைக்கவில்லை. அந்த பயிர் காப்பீடு நிலுவையில் தான் இருக்கின்றது. இந்த அதிகாரிகள் ஒன்று நடவடிக்கை எடுக்கவில்லை. மாவட்ட நிர்வாகமும் முதலமைச்சருக்கு எடுத்து கூறி அந்த பயிர் காப்பீடையும் கொடுக்கிறதுக்கு உண்டான வழியை செய்ய வேண்டும். அடுத்த கட்டமாக இந்த முடுக்கலாங்குளம் கிராமத்தில் ஒரு 30 விவசாயிகளுடைய நிலங்களை ஸ்பீடு பூமி என்ற சோலார் நிறுவனம் அழித்து, அறுவடைக்கு தயாரான நிலையில் இருந்த பயிர்களையெல்லாம் அழித்து, அவர்களுக்கு தெரியாமலே அழித்து நாசம் செய்து கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு பொருளாதார நஷ்டம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு தாசில்தார் தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்தும் அதை கொடுக்க வேண்டிய கட்டத்தில் மறுத்து வருகிறார்கள். மாவட்ட நிர்வாகம் இதை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் மீண்டும் ஒரு போராட்டத்தை தொடங்குவோம். இந்த கூட்டுறவு கடன்களை முழுமையாக தள்ளுபடி வேண்டும், எந்தவித நிபந்தனையும் இருக்கக்கூடாது. அப்படித்தான் செய்ய வேண்டும். என்றால் இந்த முதலமைச்சரினுடைய ஆட்சி அதிகாரத்தில் புதுசாக வந்திருக்கின்றார், எல்லாமே தெரியும். அதிகாரிகள் பழையவர்கள் தான். ஆனால் அதிகாரிகள் கவனத்தையும் இவர்கள் மக்களுடைய கவனத்தையும் விவசாயிகளுடைய கவனத்தையும் கருத்தில் கொண்டு தீர விசாரித்து முழுமையாக தள்ளுபடி செய்ய முதலமைச்சருக்கு இன்று வேண்டுகோள் விடுக்கின்றோம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை and ஸ்ரீபெரும்புதூர்.